வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக விமானப்படை சாகச வீரர்கள் ஒத்திகை. பதினைந்து IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. துணை முதலமைச்சரின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். ஆளுநர் RN ரவி அரசியல்வாதி போல செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். மது விலக்கை அமல்படுத்துவது ஒன்றிய அரசின் கையில்தான் இருப்பதாக விளக்கம். வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒசூரில் வெளுத்து வாங்கிய மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம். தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வரும் 8ஆம் தேதி அனைத்து மாநகராட்சிகளிலும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து பிடிவாதம். செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் கிடைக்காததால் 20,000 ஆசிரியர்கள் பாதிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள மோடி பலவீனமான பிரதமர் என பிரசாந்த் கிஷோர் விமர்சனம். மக்கள் மத்தியில் மோடியின் செல்வாக்கு சரிந்து வருவதாகவும் திட்டவட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக நடைபெற்ற விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதற்கான ஒத்திகை 2வது நாளாக மெரினாவில் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு தொடங்கிய விமானப்படை சாகச ஒத்திகை மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இமைக்கும் நேரத்தில் ரஃபேல் போர் விமானம் காற்றை கிழித்துக் கொண்டு சென்றது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. என பெயரிடப்பட்ட ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அதேபோல் ஹெலிகாப்டர்களில் இருந்து குதித்த விமானப்படையினர் கடல் வழி பாதுகாப்பு ஒத்திகையை செய்து காண்பித்தனர். இந்திய விமானப்படையின் பழமையான விமானங்களான டக்கோட்டாவுக்கு சேரன் என பெயரிடப்பட்டது. மேலும் பழமையான ஹாவர்ட் விமானம் மிக குறைந்த உயரத்தில் பறந்து பார்வையாளர்களை துள்ளி குதிக்கச் செய்தது. இந்திய விமானப்படையின் பழமையான விமானம் டக்கோட்டா. The winter aircraft to allow the making of a complete 360-degree turn right. We are travelers on a cosmic journey, stardust whirling and dancing in the eddies. பள்ளி காலாண்டு விடுமுறை என்பதால் ஏராளமான மக்கள் விமான சாகச நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில் குவிந்தனர். நிகழ்ச்சியில் 42 விமானங்கள் பங்கேற்று மக்களை சிலிர்ப்பூட்டும் வகையில் சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தின. தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றும் 15 முக்கிய IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
துணை முதலமைச்சரின் செயலாளராக உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளராக IAS அதிகாரி கோபால் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநராக விஷ்ணு சந்திரன் நியமிக்கப்பட்டார். மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி வருவாய் நிர்வாக ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவராக இருந்த நந்தகுமார் மின்வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் சுந்தரவல்லி கல்லூரி கல்வித்துறை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். கைத்தறி செயலாளராக அமுதவள்ளி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பொறுப்பில் இருந்த டிபி யாதவ் சிட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் மாற்றப்பட்டுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் பொதுத்துறை துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூவுக்கு கூடுதல் பொறுப்பாக கால்நடைத்துறை, பால் வளம் மற்றும் மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதொழில் கழக இயக்குநராக தர்மேந்திர பிரதாப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியின் செல்வாக்கு மற்றும் அதிகாரம் மங்கிவிட்டதாக தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் கடுமையாக விமர்சித்துள்ளார். 2014 மற்றும் 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததால் எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் மோடி செயல்பட்டு வந்தார். ஆனால் இந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு 3வது முறையாக அவர் ஆட்சி அமைத்த போதிலும் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாததால் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளார். மேலும் 234 உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியும் வலிமையாக உள்ளதால் மோடியால் முன்பு போல செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜன் சுராஜ் கட்சி நிறுவனரும் தேர்தல் வியூக வல்லுநருமான பிரசாந்த் கிஷோர் 3வது முறை பிரதமர் பதவியில் அமர்ந்துள்ள மோடி பலவீனமான தலைவராக உள்ளதாக விமர்சித்துள்ளார். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது அவருடைய புகழும் செல்வாக்கும் குறைந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் தாக்கம் மோடி முகத்தில் வெளிப்படுவது பொதுமக்களுக்கும் கண்கூடாக தெரிவதாக பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் பாஜக மீதான மதிப்பும் மக்கள் மத்தியில் மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைத்தன்மை ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளிலேயே உள்ளதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 40 மக்களவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் பாஜக கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றிய போதிலும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரால் மக்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படுத்த முடியவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆனால் நிதிஷ்குமார் தயவுடன் ஒன்றிய ஆட்சி நடைபெறுவதால் அவரை நீக்க முடியாமல் பாஜக திணறி வருவதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதற்கு மாறாக ராகுல் காந்தியின் முயற்சியால் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் அக்கட்சியின் தலைவர் அவர்தான் என நிலைநிறுத்தியுள்ளதாகவும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உட்பட 18 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியுள்ள வேட்டையன் திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தாசை ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்நிலையில் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் படக்குழுவினர் வேட்டையன் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளனர்.
ரஜினியின் மாசான காட்சிகள் இடம்பெற்றுள்ள ட்ரெய்லரால் அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். முன்னோட்டத்தை தொடர்ந்து வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி 6% உயர்த்தப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளும் சொத்து வரியை உயர்த்த உள்ளதாக கூறி எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. சொத்து வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 8ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளார். அதன்படி அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் அதிமுகவினர் மட்டுமின்றி விவசாயிகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் 20,000 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசுக்கு ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் என 20,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என்ற அடிப்படையில் நிதியை பங்கிட்டு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான 2,151 கோடியை ஒன்றிய அரசு விடுவிக்காத நிலையில் கடந்த 4 மாதங்களாக மாநில அரசின் நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காத காரணத்தால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட பணியாளர்கள் 20,000 பேருக்கு ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாத ஊதியம் வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். அண்மையில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து நிதியை விடுவிக்க வலியுறுத்திய போதிலும் ஒன்றிய அரசு மெத்தனமாக இருப்பதாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தமிழ்நாடு அரசின் நிதியில் இருந்து ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 18,000 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த துறையில் இந்த ஊதியம் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மிகுந்த வேதனையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12,500 ரூபாய் சொற்ப ஊதியம் தான் வாங்குறாங்க. அந்த ஊதியமே இந்த மாதம் இல்லைன்னா எப்படி? இந்த வேதனையான நிலைக்கு யார் காரணம்னு உள்ளே போய் பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தான் இதற்கு காரணம் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறது. இது தமிழ்நாட்டு ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிய அரசு விளையாட வேண்டாம். ஒன்றிய அரசு மிகப்பெரிய போராட்டத்திற்கு எங்களை தள்ள வேண்டாம். விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆசிரியர் இயக்கங்களும் களத்தில் குதிக்கும். ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதற்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கல்வி திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் செய்யப்படும் தாமதமும் அலட்சியமும் கண்டிக்கத்தக்கவை என அவர் தெரிவித்துள்ளார். நிதியை வழங்குவதற்கு ஒன்றிய அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதியே கல்வித்துறை முடங்குவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறைக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு பிடிவாதம் காட்டுவது நியாயமானது அல்ல என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வராவிட்டாலும் தமிழ்நாடு அரசு பிற துறைகளுக்கான நிதியை விதிகளுக்கு உட்பட்டு பள்ளிக் கல்வித்துறைக்கு மாற்றி ஊதியம் வழங்கியிருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் சொந்த நிதியிலிருந்து ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று மதுவிலக்கை அமலாக்கும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களை முன்மொழிந்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உரையாற்றினார். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்து
சட்டம் இயற்ற வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 2, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். தீர்மானம் எண் 2, மாநில அரசுகள் வருவாய் பற்றாக்குறை காரணமாகவே மதுக்கடைகளை திறப்பதாக கூறுகின்றன. குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னரே மாநில அரசுகளின் வரி வருவாய் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வழங்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை 2022ஆம் ஆண்டுடன் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் 2023இல் 1,45,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்கான செஸ் வரியை ஒன்றிய அரசு வசூலித்து கொண்டது. 2024ஆம் நிதியாண்டில் 1,51,000 கோடி ரூபாயை வசூல் செய்ய திட்டமிட்டுள்ளது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் மாநில அரசுகள் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளாக நேரிடும். அந்த நிலையை தவிர்ப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு செஸ் வரியை மதுவிலக்கு இழப்பீட்டு செஸ் வரியாக வசூலித்து அத்தொகை முழுவதையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது. சென்னை அடுத்த மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் இணைப்பு கொக்கி உடைந்து இன்ஜினுடன் ஒரு பெட்டி தனியே கழன்றதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த சரக்கு ரயில் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது திடீரென இன்ஜின் உடனான ஒரு பெட்டி தனியாக கழன்றது. இதை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிலையத்தில் நிறுத்தினார். தொடர்ந்து ரயிலை ஆய்வு செய்ததில் இணைப்பு கொக்கி உடைந்து இன்ஜின் உடனான பெட்டி கழன்றது தெரியவந்தது. இதனால் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் ரயில் சேவை முடங்கியது மட்டுமின்றி கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி என புறநகர் ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக வந்தேன். 2.25 ட்ரெயின் டிக்கெட் எடுத்து 2.25 ட்ரெயினில் ஏறி உட்காந்தேன். அந்த ட்ரெயின் இங்கேயே நிற்குது. முன்னாடி போன கூட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு மீஞ்சூருக்கு இந்த பக்கமே பாதி கூட்ஸ் இன்ஜினோட எடுத்துன்னு போயிட்டாங்க. மீதி பாதி அப்படி நிற்குது. அதை எடுத்துன்னு போகிறதுக்கு திரும்பவும் அந்த இன்ஜின் எடுத்துன்னு போகிறதுக்கு வரணும். 1 மணி நேரம் இங்கேயே இந்த யூனிட் நிற்குது. திரும்பவும் இன்னும் 1 மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. பயணிகள்லாம் பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இன்னைக்கு மகாலி அமாவாசை, அந்த சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போக முடியாமல் அவஸ்தைப்படுறோம். அவ்வளோதான் சார். தகவல் அறிந்து நிகழ்விடம் விரைந்த ரயில்வே ஊழியர்கள் கலன்று நின்ற பெட்டி மற்றும் ரயிலை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு ரயிலுடன் பொருத்தி மீஞ்சூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. மேலும் தற்காலிக மாற்று ஏற்பாடாக புறநகர் ரயில்களை மீஞ்சூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி அங்கிருந்து சென்னைக்கு மீண்டும் இயக்கப்பட்டன. சரக்கு ரயில் மற்றும் பெட்டிகள் அகற்றப்பட்டதும் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து சீரானாலும் 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்து வந்த நிலையில் மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த வார இறுதியில் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 7,095 ரூபாயாகவும் சவரன் விலை 56,760ஆகவும் இருந்தது. இதையடுத்து கடந்த திங்களன்று சவரனுக்கு 120 ரூபாய் விலை குறைந்து 56,640 ரூபாய்க்கு வர்த்தகமானது. நேற்றும் ஆபரண தங்கம் கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் விலை குறைந்தது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. கடைகளில் தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 பவுண்ட் ஆபரண தங்கத்தின் விலை 56,800 ரூபாய். இது நேற்றைய விலையை விட 400 ரூபாய் அதிகமாகும். ஓசூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஓசூரில் உள்ள பாக்லூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் வழக்கம் போல் மழைநீர் தேங்கியது. ராயக்கோட்டை சாலை சந்திப்பில் தேங்கிய மழைநீரால் இருசக்கர வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதே நேரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் ஓசூர் பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை எல்லாத்துக்கும் மழை ரொம்ப சந்தோஷமா விவசாயிகள் ரொம்ப இதாக படுறாங்க. ஆனால் டவுன் தான் ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப சாக்கடையாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. வண்டிங்க ரொம்ப எல்லாம் ஆஃப் ஆயிடுது. டூவீலர் போகிறவங்களாம் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. வண்டி ஆஃப் ஆகி தள்ளிட்டு தான் போகிறாங்க. நடக்குமில்ல மக்களால்.
இதனிடையே தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் மற்றும் மியான்மர் கடலோரம் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கத்தால் வரும் 4ஆம் தேதி வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபத்தை சுத்தம் செய்தபோது மது பாட்டில்களை பார்த்ததாக கூறிய ஆளுநர் RN ரவிக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி, மது விலக்கை அமல்படுத்துவது ஒன்றிய அரசின் கையில்தான் உள்ளதாக கூறியுள்ளார். RN ரவி அரசியல்வாதி போல் செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்குது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது. ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன. எனவே இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும். இரட்டை இலை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் காவடி தூக்கிக் கொண்டு இருப்பதாகவும் 2026 தேர்தலுக்கு பின் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் தற்போது திமுகவின் வெற்றிக்கு உதவி கொண்டிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிட்டு இரட்டை இலை இருக்குன்னு அங்கே பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. என்ன இதில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சின்னம் இரட்டை இலை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.